லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது குரு பயிற்சிங்க 2026 குரு பயிற்சியை பொறுத்த மாட்டேங்க. மேச ராசிக்கு வருகிற 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்றார். இப்படி வரும்பொழுது மேச ராசியை பொறுத்த மாட்டேங்க. ஏற்கனவே உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் வீட்டை பார்த்தார். அதனால் நல்ல ஒரு யோக அமைப்பில் மேசராசிக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ 4ஆம் வீட்டுக்கு வர்றாருங்க. 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, அவர் சனியை பார்ப்பார். உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 7.5 சனி நடந்துட்டு இருக்கும்போது அந்த 12ஆம் வீட்டில் இருக்கும் சனியை குரு பார்ப்பார், உச்சம் பெற்று பார்ப்பார். சனி இருக்கிறதும் குருவோட வீட்டில் சனி இருந்து அந்த சனியை அதே குரு பார்ப்பது நல்ல யோக அமைப்புங்க. இதனால என்ன நல்ல பலன்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, 4ஆம் வீட்டில் வரும் குரு உச்சம் பெறுவதால் உங்களுக்கு நல்ல வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள், தூரதேச பயணம் போகிறதுக்கும் வெளிநாடு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மேச ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக போக முடியாமல் இருந்த இடங்களுக்கு இப்போ நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க. அதுவும் டிசம்பருக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. வெளிநாடு போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு அமையுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த சனி 7.5 சனி அவர் பார்க்கும். 7.5 சனி 12ஆம் வீட்டில் இருக்கிற 7.5 சனி அவர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீடு கட்டுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லா பண்ணலாங்க. பொதுவாகவே இந்த நேரத்தில் ஒரு பொருளை ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாங்க. அது நல்ல அமைப்புங்க. இது நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் அமையும். அதே சமயம் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4லேருந்து குரு இருக்கும்பொழுது நீங்கள் ஏதாச்சும் இடத்த விற்கணும்னு நினச்சி வேறு இடம் வாங்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்துக்கு வந்துடும். அதனால் அதை நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சுப விரயங்கள் இல்லையா, கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி சுப விரயங்களை போகிறது நல்ல அமைப்புகளை மேஷராசிக்கு கொடுக்குங்க. அதே சமயம் இந்த 7.5 சனியை பொறுத்த மட்டும் குழந்தைங்க பொறுத்த மட்டும் எந்த பாதிப்புகளும் படிப்பில் தொந்தரவுகள் வராது. ரொம்ப தூரம் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் போய் படிக்கலாம். அதெல்லாம் நல்லா அமைஞ்சிருங்க. 9ஆம் வீட்டை ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த குரு இப்போ 12ஆம் வீட்டை பார்க்கிறோம். அதனால தான் நான் சுப விரயங்களாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே சமயம் கார் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கார் வாங்கக்கூடிய யோக அமைப்பு டிசம்பருக்கு மேலே நல்லா இருக்குதுங்க. இப்போவே நல்லா இருக்குது கார் வாங்கிறது பொறுத்த மட்டும். அதே சமயம் புதுசாக கார் வாங்குறத திருப்பி புது கார் வேறு கார் மாற்றி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் டிசம்பருக்கு மேலே, டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு கேது குருவோட இணைய போகிறாருங்க. 4ஆம் வீட்டில் குருவும் கேதுவும் சேரும் பொழுது சொந்த வீடு கட்டணும்னு நினச்சவங்களுடைய கனவெல்லாம் நிறைவே போகிற நேரம் அது. ஆக மொத்தத்தில் நான் சொல்கிறதுல சுப விரயங்களாக பண்ணக்கூடியது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். ஏன்னா அவர் சுப கிரகமாக கேந்திரத்தில் வந்துடுறார் குரு. அதனால சுப விரயங்களை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக குடும்ப சம்மந்தப்பட்ட வகையிலையுமே உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதே சமயம் சொந்தக்காரங்களுடைய அமைப்பு உங்களோட சேர்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போ நல்லாவே அமைஞ்சிருங்க. தொழிலில் இருக்கிறவங்களை பொறுத்த மட்டும் வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற போது இந்த இருக்கும் தொழிலை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கடனாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லையா இந்த இருக்கிற தொழிலை மட்டும் பார்த்துக்கிட்டா நல்லது. ஏன்னா புதுசாக தொழில் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போட்டுட்டா, ஏன்னா 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால சொல்கிறேன். அதே சமயம் ஒரு தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த தொழிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. இந்த 4ஆம் வீட்டில் குரு இருப்பதனால நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிக்கிறப்ப இடம்லாம் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அது சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதே சமயம் ஜாமீன் போடுறது அதெல்லாம் இப்போ மேஷராசிக்காரங்க பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக திருமணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணுங்க. இந்த 4ல் இருக்கிற குருவால் பெரிய யோகா அமைப்புகளை அது கொடுக்காதுங்க. தொழிலை பொறுத்த மட்டும் இருக்கிறத கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக 4ல் குரு வரும் பொழுது உங்களுக்கு அந்த சனியினுடைய கெடுபலன்கள் குறையுங்க, நற்பலன்கள் தான் அதிகமாகும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு குருவும் நல்லதை தான் பண்ண போகிறாரு. சனி 12ல் இருக்கிறத குரு பார்க்கறதுனால அதுவும் கெடுபலன்கள் இருக்காது. அதை விட பெரிய யோகம் 11ல் இருக்கிற ராகுங்க. 11ல் இருக்கிற ராகு உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் நல்லா பார்த்துக்குவாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக டிசம்பர்லேருந்து கேது குருவோட சேர்ந்து 4ஆம் வீட்டில், அதாவது தாய் தந்தையர் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் 4ஆம் வீட்டில் இருக்கும் குருவும் கேதுவும்
தருவாங்கங்க. அதனால் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடு கட்டணும். ஓகே, தேங்க்ஸ்.